மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதை கைவிட வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டுமெனவும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம் ஒன்றை திங்களன்று அனுப்பியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு NEET எனும் பொது நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளதை அந்த கடிதத்தில் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பரவலாக வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்படுவதற்கு மாறாக தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மனு தாக்கல் செய்யப்போவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் அறிக்கை விடுத்திருப்பதையும் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். தமிழ்நாடு அரசின் வெளிப்படையான மாணவர் சேர்க்கை கொள்கையின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை நடைமுறைகள் நடந்து வரும் நிலையில் மத்திய அரசின் முடிவு தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் குழப்பம் மற்றும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதென்ற மத்திய அரசின் முடிவை தமிழ்நாடு அரசு கடுமையாக ஆட்சேபிப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, பொது நுழைவுத் தேர்வை எந்தவொரு வடிவிலும் மீண்டும் கொண்டுவர முயற்சிப்பது மாநில அரசின் உரிமைகளை மீறும் செயலாக மட்டுமின்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை கொள்கையில் குறுக்கீடு செய்வதாகவும் அமையும் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் முடிவால் சமூக பொருளாதார அளவில் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பயன்பெற்றுள்ளதாகவும் கடிதத்தில் நினைவு கூர்ந்துள்ள ஜெயலலிதா, பொது நுழைவுத் தேர்வை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கைவிட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மத்திய அரசு கட்டுப்பட வேண்டும் என்று பிரதமரை வலியுறுத்தியுள்ளார்.